இதே தலைமையில் சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக முடிசூட்டப்பட்ட பூதப்பாண்டி ஜீவானந்தம் பாலின்றி பிள்ளைகளும் உணவின்றி தாயிடுவாள், வேலைக்கு நாமடுவோம், வீடும் சுடுமடும் தோழரை என்று தொழிலாளர்களுக்காக அழுதவர். ஆயோ கோஸ்கை மார்க்சியம் கார்கி இந்த மண்ணில் அறிமுகம் செய்தவர். கோடிக்கால் புதமடா என்று தொழிலாளர்களை பாடி பரவியவர். அடக்குமுறை சட்டங்களை ருசி பார்த்தவர். கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகளிலே கம்பருக்கு நாற்காலி போட்டு தந்தவர். கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகளிலே பாரதிக்கு விலாசம் தந்தாரே எங்கள் நான்கு நாட்டை சார்ந்த பூதப்பாண்டி ஜீவானந்தம். 18 ஆண்டு காலம் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட காலகட்டத்திலே தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தார். தலைமறை வாழ்க்கையை முடித்துவிட்டு என் பெருமைக்குரியவர்களே அவர் வெளியே வருகிறார், விடுதலை பெற்று வருகிறார். நேராக வீட்டுக்கு சென்றல, ஜனசக்தி அலுவலகத்துக்கு சென்றார். ஜனசக்தி அலுவலகத்தில் ஜீவா வந்துட்டார் செய்தி காட்டு தீ மாதிரி பரவிடுச்சு. ஜீவா வந்து விட்டார் சொல்லி அவரை பார்ப்பதற்கு ஆயிரம் மக்கள் போய் பார்த்துக் கொண்டிருக்காங்க. என் தாய்மார்களே, அதுல 2 பெண்கள் நிற்கிறார்கள். அந்த கூட்டத்தில் சொல்லி ஜீவா ஒரு பெண்ணிடம் கேட்டார், நீ எதுக்கு வந்திருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அவள் சொன்னார், அந்த பெண், நான் ஒரு வக்கீல்கிட்ட கொமஸ்தா வேலைக்கு மனு போட்டிருக்கேன், நீங்கள் பரிந்துரை தந்தால் எனக்கு அந்த வேலை கிடைக்கும், தருவீங்களா ஐயான்னு கேட்டால. உடனே ஒரு தாள் எடுத்து இவளுக்கு வேலை கொடுங்கன்னு எழுதி கொடுத்தார். இன்னொரு பெண் என்றாள். அவரிடத்தில் ஜீவா கேட்டார், உனக்கு என்ன வேணும்? அவள் சொன்னாள், என் பெயர் குமுதா, என் அம்மாவின் பெயர் கண்ணம்மை, என் தாத்தாவின் பெயர் குலசேகரதாஸ், நான் உங்கள் மகள் அப்படின்னு சொன்னதுதான். கண்கள் உடைந்து கண்ணீர் ஆறாக ஒழுகிற்று. அது ஜீவாவினுடைய மகள். இது தன் மகளுக்கு அந்த தலைவனுக்கு தெரியல. 18 ஆண்டு கால தலைமுறை வாழ்க்கையில மகள் அடையாளம் காண தெரியல. நான் உங்கள் மகள்னு சொன்னால் அவ அழுதுட்டார். அடக்குமுறைக்கு அஞ்சாத சிங்கமும் அழுதது. மகளை ஆலிங்கனம் செய்து ஆரத் தழுவி, மகளே நீதான் என் மகள் என்று எனக்கு தெரியவில்லை. 18 ஆண்டு கால தலைமறைவு வாழ்க்கை உனக்கும் எனக்கும் இப்படி ஒரு இடைவெளியை உருவாக்கி தந்திருக்கிறது மகளே. இதற்காக என்னை மன்னித்து விடு, இதற்காக என்னை மறந்து விடு மகளே. இது எனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை மட்டுமல்ல என் மகளே, இதை நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை என்று 18 ஆண்டுகளுக்கு பிறகு மகளை பார்த்து பேசினான் ஜீவா. அப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த நாட்டில் இன்னைக்கு கருணாநிதிகள் குடும்பம் படுத்துற பாடு. இதுக்கு முடிவு கட்டத்தான் அனைத்து இந்திய அண்ணா திமுக முடிவு கட்டுகிற தான் வருகிற நாடாளுமன்ற தேர்தல். மக்கள் திலகம் எம்ஜிஆரின் கனவை நாம் இந்த தேர்தலில் நனவாக்கி ஆகணும். துரியோதனின் வீழ்ச்சி அவன் தொடையில் இருந்தது. சராசந்தின் வீழ்ச்சி அவனுடைய உடலை மாற்றி போடுவதிலே இருந்தது. இதயத்தை கீழே இறக்கி வைத்த ஹிட்லரின் வீழ்ச்சி ரஷ்யாவின் கடுங்குழியில் இருந்தது. அதிசயம் 1000 செய்து கொண்டிருக்கிற ஜப்பானின் அன்றைய வீழ்ச்சி அணுக்கொண்டில் இருந்தது. ஆய்வோல் பறந்து அருகவோல் வேரோடி இருக்கிற காங்கிரஸ் ஏகாதிபத்தியத்தின் வீழ்ச்சி 67 பொழுதுகளிலே அண்ணாவின் சென்னாவில் இருந்தது. உய்ய வந்த தமிழினத்தை உய்யாது தடுத்து நெய்ய வைத்து நாளும் நன்கு நெறிய வைத்து பையவே அளித்து வருகிற பழிசேர் பாதகன் குடும்ப அரசியல் நடத்துகிற கொடியவன் கருணாநிதியின் வீழ்ச்சி காவிய தலைவி தரணி போற்றுகிற தங்கத்தாரகையின் கையில் இருக்கிறது. தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு புதிய தீர்ப்பிட வேண்டிய காலகட்டத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் பிறந்த நாளிலே நாம் இங்கே சங்கமிக்கிறோம். கல்லறைக்குள்ளே கண்ணுறக்கமான எங்கள் காவியமே, காலத்தை வென்றவனே, நினைத்ததையெல்லாம் முடித்தவனே, எங்கள் குடியிருந்த கோவிலே, எங்கள் மனங்களை எல்லாம் மகுடமாக்கிக் கொண்ட மாசற்ற தலைவனே, நீ தொடங்கிய பயணத்தை இதோ தரணி போற்றுகிற தங்கத்தாரகையின் தலைமையேற்று நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நீ எந்த நம்பிக்கையை எங்கள் நெஞ்சில் விதைத்தாயோ, நீ எந்த கனவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த மண்ணில் தொடங்கினாயோ, அதன் இலக்கை எட்டுவதற்கான இறுதி யுத்தத்திலே நாங்கள் இன்றைக்கு களத்தில் இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆரின்